ஆன்மநேய உறவுகள் அனைவருக்கும் வந்தனம். மரணமில்லா பெருவாழ்வு அல்லது இந்த பேரின்ப பெருவாழ்வுன்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் நமக்கு சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது சாத்தியம்தான். ஆனால் எப்படின்னு பார்த்தா, நம்ம எல்லாரும் சுத்த சன்மார்க்கத்தில் இருக்கணும். வள்ளல் பெருமான் சொன்னதை நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கணும். அப்பனா தான் அது சாத்தியம். இந்த மரணமில்லா பெருவாழ்வை தான் டெத்லெஸ் கான்சியஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்டர்ன் சைடு, அப்புறம் யூஎஸ்ஏ, யூகே இந்த சைட்லாம் வந்து சொல்லிட்டு வராங்க. அதை நம்ம வள்ளலார் பார்த்திங்கன்னா 19ஆம் நூற்றாண்டுலேயே வந்து சொல்லிட்டாங்க. இப்படி ஒரு நிலை இருக்குது, அருட்ஜோதி நிலைன்னு ஒன்று இருக்குது, எல்லாரும் வந்து ஆன்ம லாபத்தை வந்து பெறணும். இந்த மனித தேகம் எடுத்ததற்கான ஒரு முக்கியமான விஷயமே அதுதான் அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் நமக்கு வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனால் நம்ம வந்து இந்த மனித தேகம் எடுத்ததை வந்து ஒரு அலட்சியமாக பார்த்துட்டு நம்ம வந்து இந்த காலத்தை வந்து ஓட்டிகிட்ருக்கோம். அப்படியே இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்லேயே வாழ்ந்துட்டு இருந்துட்டு அப்படியே இங்கே இருக்கிற சுகபோகங்கள்லாம் அனுபவிச்சுட்டு, இந்த இன்பங்கள்லாம் வந்து மெய்யானது அப்படின்னு சொல்லி அனுபவிச்சுட்டு நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருந்தோன்னா அப்புறம் நம்ம வந்து அந்த ஆன்ம லாபத்தை வந்து பெற முடியாது. அதுதான் வள்ளலார் வந்து வலியுறுத்துகிறாரு. மரணமில்லா பெருவாழ்வை வந்து ஒவ்வொரு மனிதரும் வந்து பெறணும். ஒவ்வொரு மனித தேகத்தை எடுத்த ஒவ்வொரு சிற்றணுவாகிய ஆன்மாவும் பெறணும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து வலியுறுத்தி சொல்லிட்டு போயிருக்காரு. நம்ம வள்ளல் பெருமான் வந்து இந்த மரணத்தை வந்து தவிர்க்க முடியும் அப்படிங்கிறாரு. அது எப்படி தவிர்க்க முடியும் அப்படின்னா, ஜீவகாருண்யம் ஒழுக்கமும் அப்புறம் வந்து உயிர்கள் மீது அன்பும் இரக்கமும் வந்து வச்சுட்டே இருந்தோன்னா, இவர் சொல்லக்கூடிய அந்த கடவுளான அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அவர் வந்து இந்த மரணத்தை வந்து அவர்னால் மட்டும்தான் தடுக்க முடியும் அப்படிங்கிறாரு. மற்ற கடவுளர்கள்னால இந்த மரணத்தை வந்து தடுக்க முடியாது. ஏன்னா மற்ற கடவுளர்களுக்கும் மரணம் வந்து உண்டு. அவங்களாம் ஒவ்வொரு வெளிக்குள்ளே இருக்காங்க. இதை வந்து நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் இதை பற்றி நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு கடவுளோட நிலை வந்து எப்படிப்பட்டது, ஒவ்வொருத்தருக்கு வந்து எவ்வளோ காலம் இருக்குது, அவங்கெல்லாம் எந்தெந்த வெளியில் இருக்கிறாங்க, வந்து இந்த மரணத்தை வந்து நம்ம எப்படி போக்கிக் கொள்ள முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ பார்த்திங்கன்னா, நம்ம வள்ளலார் வழியில் நிற்கும்போது நமக்கு வந்து மரணம், பிணி, மூப்பு ஆகியவற்றை தவிர்த்து கொள்ள முடியும். இது சாத்தியம். அதை தான் வள்ளல் பெருமான் சொல்கிறாரு. ஆடாதீர், சற்றும் அசையாதீர், புறத்தில் வேறொன்றை நாடாதீர், பொய்யுலகை நம்பாதீர். இந்த உலகமே ஒரு பொய்ங்கிறாரு வள்ளலார். நம்ம வந்து இந்த உலகம்தான் மெய்யின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கூடிய விரைவில் அனைவரும் சுத்த சன்மார்க்கத்தில் நிலைச்சு நிற்கணும். அதில் இருக்க உண்மைகளை ஆராயணும். குறிப்பாக அருட்பெரும் ஜோதி அகவலை வந்து படிங்க. அதில் சொல்லியிருக்கிற செய்தியை வந்து பாருங்கள். அதை பார்த்து அதை ஆராய்ச்சி அதுபடி நடந்து வந்தீங்கனாலே நம்ம சுத்த சன்மார்க்கத்தில் நிலைச்சி நிற்க முடியும். அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்கிட்ட இருந்து நம்மளும் அருள் பெற்று மரணமில்லா பெருவாழ்வை ஒவ்வொரு ஆன்மாவும் அடைய முடியும். அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.